ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பா ஆண்களா பெண்களா ஐயோ எப்பா கண்ணுகளா இவங்க பேசின பேச்சை கேட்டு காது ரெண்டும் கொய்யன்னு இருக்குது. அந்த அளவுக்கு பேச்சு அதாவது இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே பிக் பாஸ் சொன்ன விஷயங்கள் நீங்கள் பேசுகிறது மக்களுக்கு புரியணும். ஒருத்தராக பேசுங்க, ஒன் பை ஒன்னாக பேசுங்க, அப்போ தான் அங்கே புரியும். இல்லைன்னா கச்சமச்சம் போகும் அப்படின்னு ஒரு டாஸ்க்குக்கும் சொல்கிறாரு. இந்த டாஸ்க்குக்கும் சொன்னார். ஏன்னா இது ஒரு பர்டிகுலர் டாஸ்க். ரொம்ப நல்லா எல்லாருமே வந்து எடுத்து வச்சாங்க. அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. விஜய் பார்வதிலேருந்து விக்ரம்லேருந்து சபரி சூப்பராக பேசியிருந்தார். சரிங்களா? சுபிக்ஷா ரொம்ப அழகாக பேசியிருந்தாங்க. கனி பேசவே இல்லை. ஒரே ஒரு 2-3 பாயிண்ட் சொல்லிட்டு, ஏன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு எஃப்ஜேவும் சபரி அந்த பக்கம் இருக்கும்போது அவங்க பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்கள். இந்த பக்கம் விஜய் பார்வதி வந்துட்டு கனியை புகழ்கிற மாதிரி இருந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு போட்டு தாக்குன்னு தாக்குறாங்க. அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாத்தையும் வண்டவாளத்தையும் தண்டவாளத்தையும் ஏற்றுறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஃபஸ்ட்டு ஆனாலும் நிறைய பாயிண்ட்ஸ் வச்சாலும் ஃபஸ்ட்டு ரவுண்டை வந்துட்டு ஆண்களை நீ வெற்றி பெற்றாங்கன்னு சொன்னாங்க. ரெண்டாவது சூப்பராக பேசினாங்க. அதுக்கப்புறம் பெண்கள் நீ வின் பண்ணாங்கன்னாங்க. மூணாவதும் பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி தான் அப்படின்னு சொல்லி, ஏன்னா ஆதிரி வந்து ஒரு சில விஷயங்களை எடுத்து வச்சாங்க. இந்த ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு ஜென்ஸ் வந்து நின்றுட்டு ரெஸ்ட் ரூம் போவாங்க இல்லையா, அதில் அந்த எல்லோ கலரில் இருக்கும், அதை நாங்கள் தான் வந்து டிஷ்யூ பேப்பர்லாம் வச்சு தொடச்சோம் அப்படின்னு சொன்ன விஷயங்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் அசிங்கெல்லாம் இருந்திருக்கு போல இருக்குது. அதெல்லாம் சொன்னோடனே இவங்க கொஞ்சம் இதுவாகிட்டாங்க. ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா பெண்கள் அணி தான் இந்த சுற்றை வந்து வின் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க. சாண்ட்ரா முதற்கொண்டு திவ்யா எடுத்து வச்ச பாயிண்ட். இதில் வேறு திவ்யாவுக்கும் கம்பெனிக்கும் பயங்கரமாக முட்டிக்கிச்சு சண்டை. ஏன்னா திவ்யாவுக்கும் கமருதுக்கும் முந்தானத்துலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் ஓவராக போயிட்டுருக்கு. அதை நீங்கள் டாஸ்க்லேயும் பார்த்துருக்கலாம். இன்றைக்கி வந்து கமருதுன்னு அவங்க எது பேசினாலும் வந்து அவுட் ஆஃப் டாபிக் போகிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுனது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ட்ரிகர் ஆகிப்போச்சு. அவங்க சும்மாவே ட்ரிகர் பண்ணுவாங்க, ட்ரிகராக ஆவாங்க. ஸோ அதனால் அது ஒரு தேவையில்லாமல் ஒரு கான்வர்சேஷன் போச்சு. என்ன ஒன்று, இந்த பெண்கள் அணியில் பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தது கனி. ஆண்கள் அணியில் எல்லாருமே வந்து ஓரளவுக்கு இது பண்ணாங்க. கானவனத்தில் பாயிண்ட் ஆஃப் பேசுன்னு சொல்லிட்டு ஒன்றுமே கிடையாது. சும்மா ஒரு கவுண்ட்ரு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் லாய்க்கு. பாயிண்ட்டாக வந்து எவ்வளோ அழகாக பேசலாம். இப்போ ராஜெலாம் பார்த்தீங்கன்னா கவுண்ட்ரு கொடுப்பாரு, பேச்சுமே செம்மையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கானவனத்துக்கு என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிகிட்டு இருந்தார். இதெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியே வந்தாங்க. அதில் வந்து அரோரா தூக்கின்னு போயிட்டாங்க. ஏன்னா அரோரா வந்துட்டு இந்த பெண்கள் இந்த வின் பண்ணுன்னு சொன்னதுனால அரோரா தூக்கின்னு போயிட்டாங்க. ஏன் கமருதினை தூக்கின்னு போலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஆண்களுக்கு சார்பாக ஆண்களோட அணியில் சார்பாக இருக்கிற கமருதின் தான் வந்து ஹெல்ப் அதை சொல்லி இது புரிய வச்சுருக்கணும். ஆனால் இவங்களாம் பெண்ணை தூக்கின்னு போகிறாங்க. ரைட். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கமருதினும் விஜய் பார்வதியும் தனியாக நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, மைக்கை பின்னாடி திட்டாங்க. எவ்வளோ பெரிய தப்பு. இதுக்கு முன்னாடி இதை வந்துட்டு எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்காரு. விஜய் பார்வதி கமருதி 2 பேரும் சேர்ந்து, நானும் யோசிக்கிறேன் எதுக்காக பிக் பாஸ் சொல்கிறான்னு சொல்லிட்டு திரும்ப ரிவைண்ட் பண்ணி பார்த்தா இங்கே இருக்க வேண்டிய மைக்கு பின்னாடி போயிடுச்சு. எவ்வளோ பெரிய தப்பு. இன்னொருத்தவங்களுக்கு கீழே போயிடுச்சு. பிக் பாஸ் பார்த்துட்டே இருந்துட்டு அதுக்கப்புறமா கமருதீன் விஜய் பார்வதி ஒன்று நீங்கள் முட்டாளாக இருக்கணும், இல்லை என்ன நீங்கள் முட்டாளாக நினச்சிருக்கணும். இந்த மாதிரி பண்ணலாமான்னு சாரி பிக் பாஸ் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப கெஞ்சிட்டாங்க. அப்புறம் தலையாக இருக்கிற ரம்யாவும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. வந்து ரொம்ப அசிங்கமாக பிடிச்ச அவங்களுக்கு தேவையா? ஏன்னா இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி கரெக்டாக அவங்க பேசுகிறாங்கனாவே அந்த மைக்கு சரியாக இருக்கான்னு எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இங்கே வச்சுருப்பாங்க. மற்றவங்க கூட வந்துட்டு கொஞ்சம் அலட்சியமாக இருப்பாங்க, ஒரு சில பேர் மறைச்சி இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் விஜய் பார்வதி இந்த மாதிரி தப்பு பண்ணது. யார் பண்ணாலும் தப்பு தான். பட் இவங்க பண்ணது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அவங்க கரெக்டாக எல்லாத்தையும் இருக்கிற இந்த பொண்ணு இதில் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அசிங்கம் படித்து என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டாங்க. பட் டென்ஷன் ஆகிட்டார் பிக் பாஸ். அதுவும் நடுராத்திரியில் அவர் தூங்கலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு என்னன்னு தெரியல. பாவம் அந்த நேரத்தில் இந்த மாதிரி பண்ணால் அப்புறம் யாருக்காக இருந்தாலும் கோவம் வராது. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்களும் பார்த்துருப்பீங்க லைவில். இதில் வந்து பெண்கள் அணி கரெக்டாக சூப்பராக பேசி வின் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை ஆண்கள் தாங்க பேசினாங்க சூப்பராக, இவங்க தான் தேவலாம் இந்த பக்கம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய் நண்பர்களே.